ஆண்டவர் உலக இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அன்பின் வாழ்த்துக்களை தெரியப்படுத்திக் கொள்கிறேன். இந்த 9வது மாதம் 27ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலை பொழுதில் அனுதின கண்மலைத்தின் நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திப்பதிலே கர்த்தருக்குள்ளாக மகிழ்ச்சி அடைகிற கர்த்தர் தாமே உங்களை ஒரு ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளுடைய தியானத்திற்காக ஒரு வசனத்தை வாசிப்போம். அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதிய நிருபம் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிக்க கேள். அல்லது தேவ தயவு நீ குணப்படும்படி உன்னை ஏவுகிறதென்று அறியாமல் அவருடைய தயவு, பொறுமை, நீடிய சாந்தம் இவைகளின் ஐஸ்வர்யத்தை அசட்டை பண்ணுகிறாயோ? கர்த்தருடைய நாம் மகிமைப்படுவதாக. நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவராம்? அங்கே நாம் வாசிக்கிறோம், குணப்படும்படி ஏவுகிறவர். அல்லேலூயா, சோதரர். இந்த அனுதின கண்மழித்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளையே, இந்த கண்மழித்த நிகழ்ச்சியின் வாயிலாக கர்த்தர் உன்னை ஏவுகிறார். அந்த ஏவுதலுக்கு நீ என்ன செய்யணும்? செவி சாய்த்தால் அற்புதத்தை நீங்கள் காண்பீர்கள், அதிசயங்களை காண்பீர்கள், வாழ்க்கையில் நிம்மதி அடைவீங்க. வாழ்க்கையில் சகல ஆசீர்வாதங்களையும் கர்த்தர் என்ன செய்வார்? நிச்சயமாய் தருவார். இளையகுமாரனை குறித்து லூக்கா 15ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். தகப்பன்ட்ட சண்டை போட்டு சொத்தை பிரித்து வாங்கிட்டு நண்பர்களோடு போய் ஊதாரித்தனமாக இருந்து நல்லா ஜாலியாக செலவு பண்ணிவிட்டு பிச்சைக்காரனாக ஆயிட்டான். பண்ணிக்கு போடுற தவிடு கூட கிடைக்கல. இந்த கண்மழித்த நிகழ்ச்சியை கேட்கிற நீங்கள் என்ன நிலைமையில் இருக்கிறீர்கள் என்பதை தேவன் அறிவார், நீங்களும் அறிவீர்கள். ஏதோ ஒரு வகையில் தேவனை விட்டு விலகித்தான் இன்றைக்கி இந்த நிலைமைக்கே வந்துட்டேன் பாஸ்டர். ஜோமனாமல் சர்ச்சைக்கு போகாமல், கர்த்தருக்காக கொடுக்காமல், உழைக்காமல், ஆலயத்தை மறந்து, ஜெபத்தை மறந்து, விசுவாசிகளுடைய ஐக்கியத்தை மறந்து, நான் தனிமைப்படுத்தப்பட்டு எல்லாத்தையும் இழந்து நான் உட்காந்துருக்கேன் அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் குணப்படணும். அதை தான் ஆவியானவர் விரும்புகிறார். இந்த கண்மழித்த நிகழ்ச்சியின் மூலமாக கர்த்தர் உங்களோடு பேசுகிறது, அதுதான் உங்களை ஏவுகிறார். நீ சீர் பொருந்து, மனம் திரும்பு, ஆண்டவரோடு ஐக்கியப்படு, பெற்றோரோடு ஐக்கியப்படு, சபையோடு ஐக்கியப்படு, உறவுகளோடு ஐக்கியப்படு சொல்கிறதுக்கு காரணம் அதுதான். இப்போது இவன் வேறு வழியில் அந்த ஆவியானவனை உணர்த்தினது என்ன அப்படின்னா, அவங்க அப்பா வீட்டு காரியங்களே ஆண்டவர் என்ன செய்தார்? நினைவுபடுத்தினான். ஏய் பாடுறான், டெய்லி கூலிக்காரன் இருக்க பற்றி அவனே நல்ல கும்முன்னு கும்முதான். ஆனால் நீ வேறு ஒரு பக்கம் போகாத. அவன் மனசில் எவ்வளோ சத்ருவானவன் நினைச்சிருப்பான், எண்ணங்களை கொண்டு வந்துருப்பான், செத்துருன்னு இருப்பான், நம்ம எதுக்கு வாழுன்னு இருப்பான். ஆனால் ஆவியானவர் இதுக்கு இடையில் என்ன சில குணப்படும்படி ஏவுகிறான். நீ அப்பாட்ட போயிடுடா, உனக்கு அப்பா பார்த்துக்கிட்டு சொன்னோன்னா அவன் அந்த ஏவுதலுக்கு செவி கொடுத்தான். வந்தான், அப்பாட்ட வந்து மன்னிப்பு கேட்டான். அப்பா அவனை வேலைக்காரனாவோ கூலிக்காரனோ தன் மகனாகவே ஏற்றுக்கொண்டு அவன் இழந்து போன சகல அதிகாரத்தை அவன் கொடுத்து அவன் என்ன செய்தார்? நடத்தினார். ஏவும் பொழுது, குணப்படும்படி கர்த்தரை ஏவும் பொழுது குணப்படுறணும். இந்த கண்மலை தேன் நிகழ்ச்சியின் மூலமாக அவனோடு பேசும்போது நம்ம மனம் திரும்பி வரணும். ஆண்டவரை விட்டு தூரமாக விலகி போன அனுபவத்திலிருந்து குணப்படணும். ஜெபிக்காத வாழ்க்கையிலிருந்து குணப்படணும். பாவத்தில் விழுந்து கிடக்கிற அனுபவத்திலிருந்து குணப்படணும். கீழ்ப்படியாமலிருந்து குணப்படணும். மாம்சத்தின் கிரியையிலிருந்து குணப்படும். ஆவின் கரிகளை தரித்து கொண்டவர்களை நான் மாறும் பொழுது இழந்து போன அத்துணை ஆசீர்வாதங்களை, மேன்மை கர்த்தர் நிச்சயமாக நினைச்சுவார், தருவார். சகையை இயேசு சந்தித்த போது இயேசுனா அவன் வீட்டில் தங்கன்னு சொன்னேன்னா அவர் கூட போயிட்டு இருக்கும்போதே ஆவியான அவன்கிட்ட பேசுகிறார். உடனே அடிச்சான், நான் என் ஆசிரியர் பாதி ஏழை கொடுக்குறேன்ட்டான் அவன். ஏன்னா அவனை குறித்த அந்த கெட்ட பெயர்கள்லாம் மாறுவதற்காக ஆவியானவர் ஏவினார். அவன் குணப்பட்டான். உண்மையாகவே அவன் சாகு வரைக்கும் ஒரு நல்ல பெயரோடு வாழ்ந்து முடித்திருப்பான் என்று கர்த்தருக்குள் விசுவாசிக்கும். ஆனால் உங்கள் அவமான பெயரெல்லாம் மாறணும் அப்படின்னா ஆவியானவர் உங்களோடு குணப்படும்படி ஏவுகிற ஒவ்வொரு இடத்திலும் நீங்கள் குணப்பட்டால் சிறப்பான ஆசீர்வாதத்தை கர்த்தர் நிச்சயம் தருவார். நல்ல பிதாவே, நான் எங்களை குணப்படும்படி ஏவி நடத்தி நாங்கள் இழந்து போன ஆசீர்வாதங்களையும் மேன்மையும் உரிமைகளையும் எங்களுக்கு தந்து நடத்த போகிறபடி 4 ஸ்தோத்திரம். நாங்கள் அதற்கு அடிபணிய உதவி இயேசுவின் நிமித்தம் பிதாவே. காட் பிளஸ் யூ. நாளை காலை அனுதின கண்மலை சந்திக்க வரைக்கும் தேவ கிருபை நம்மை தாய் நடத்துவதாக. ஆமென்.